ஹாய் கைஸ். போக்ஷனும் லூயும் புது வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓப்பனிங்கில் வேற போக்ஷலுக்கு அலங்கத்தால் ஏஞ்சி வேற பஸ்ஸில் போயிட்டு இருப்பா வேலைக்கு. போகும்போது சும்மா போகாமல் அவனுக்கு காசும் வேற வச்சுட்டு போயிருப்பா. இவனும் ஏஞ்சி உட்காந்துட்டு போக்ஷல் நீ என்ன இவ்வளோ சீக்கிரமாக வேலைக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேற முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் போக்ஷலும் டிரைவர் நீங்கள் கோல் லைன்லாம் தாண்டி போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே அந்த டிரைவரும் இது கோல் லைனே போகாதுமா, நீ தப்பான பஸ்ஸில் ஏறி இருக்க, நீ ஆப்போசிட்டில் போய் நில்லு அப்படின்ட்டு வேற இறக்கி விட்டுருவாரு. இவகிட்ட வேற காசே இருக்காது, இருந்த காசு தான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாள். கையில் வேற காசு இல்லையே, இப்போ மழையில் நடந்தே தான் போனோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ மழையிலேயே ஓடிக்கிட்டு இருப்பா. எங்கள் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு பயங்கர டயர்டில் வேற ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ தான் நம்ம டேரக்டர் சாவும் கீழெல்லாம் விழுந்து வேற மொக்க வாங்கியிருப்பாரு. இங்கே தண்ணி இருக்கு பாருங்க, வந்து தொடங்க அப்படின்ட்டு வேற டென்ஷனில் கத்து வரான். இவ்வளோ வேற இதோ வரம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற போய் பாவமாக தொடச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ தான் சாவும் வேற ஃபேஸை பார்ப்பாரு. புக்ஸில் நீயா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அப்போ தான் இவ்வளோ வேற நிமிர்ந்து பார்ப்பா. இந்த பக்கம் நம்பால் இருக்கார்ல, அவர் கம்பெனி கொடுக்கறதுக்காக ஒரு பூச்சி வேற வீட்டுக்குள்ளே பூந்துடும். அதை பார்த்த உடனே அலறுன்னு அலற ஆரம்பிச்சிருவான். பயத்தில் வேற வந்து கீழே படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பானா. அப்போ தான் வேற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வருவான்ல. அவனும் பார்த்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் நீங்கள் என்ன தனியாக உட்காந்துட்டு இருக்கேன், எங்கேயாவது போகணுமா என்ன, நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணிட்டுமா, நான் உனக்கு கொடையாக இருக்கேன் வா அப்படின்ட்டுலாம் வேற கூப்பிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ யோசிக்கிற, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனே வேற அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்ட்டு வேற கேட்பான். தெரியாது அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். சரி உன் வயசு அப்படின்னு கேட்டால் அதுவும் வேற தெரியாதுன்னு சொல்லிடுவான். சரி ஓகே பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நேற்று நைட்டு தூங்கும் போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வேவ் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான்ல, அவன் திருப்பி வேற வேவ் பார்த்துட்டு இருப்பான். கடைசி வரைக்கும் அவன் ஃபேஸே வேற ரிவீல் பண்ண மாட்டாங்க. இந்த பக்கம் போக்ஸ்லாம் வேற சாவை பார்த்த உடனே டே ஜேசாங் திருடா, என்னோட ஜேசாங்கை திருப்பி கொடுறா, காசு கூட கொடுக்காம என்னை ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற சட்டை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிருவா. உடனே வேற அங்கே ஜாக்லினும் சங்க வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே சாவுக்கு வேற ரொம்ப அசிங்கமாக போயிடுமா. என்னை விடு, நான் ஒன்றும் திருடலாம் கிடையாதுன்னு வேற பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. கீழே விழுந்த வேகத்தில் வேற இவ்வளோ மயக்கடிச்சு வந்துருவா. ஐயோ யாராவது ஆம்புலன்ஸை கூப்பிடுங்களேன் அப்படின்ட்டு வேற சாவும் கத்திக்கிட்டு இருப்பாரு. இதை வேற பெரிய நியூஸ் ஆக்கி ஜாக்லினை போய் அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் வேற பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை நம்ம டேரக்டர் சா அடித்து கீழே தள்ளிட்டாரு. அந்த பொண்ணு மயக்கடிச்சு வேற விழுந்துட்டு அவங்கள ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு நம்ம டேரக்டர் சாவை பார்த்து திருடன்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருந்தா அப்படின்லாம் வேற பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே அங்கே இருக்கிற இன்னொரு ஒரு எம்ப்ளாயும் நம்ம டேரக்டர் தான் நல்ல மனுஷனாச்சு அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே லீக்கு தான் ஆல்ரெடி அவர் மேலே ஒரு வன்மம் இருக்குல்ல, டேய் யாருக்கிட்ட தெரியும் ஒரு நைட்டானா திருடனாகவும் பகலான டேரக்டராகவும் வேஷம் போடுறாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்து வாய்க்கு வந்ததெல்லாம் வேற அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் மாரியா வேற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற வந்திருப்பான். அந்த செக்யூரிட்டியாக வேற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வேற காமிச்சிக்கிட்டு இருப்பாராம். எலிவேட்டர் ஃபுட்டேஜ் காட்டுங்க அப்படின்ட்டு வர சொல்லுவா. எலிவேட்டரில் வேற நம்ம லூயி இருக்கிற அந்த ஃபுட்டேஜ் வேற இருக்குமா, அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுவா. லூயி தான் செத்துட்டானே, அப்போ இந்த பிச்சைக்காரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் வேற நின்றுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் லூயை தான் காட்டுவாங்க. லூயை வேற அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட உட்காந்து வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் பேர் தான் ஜோ. அவனும் இவங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சு நல்லா ஓசியில் வேற வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் நீ சொன்னதெல்லாம் ரீகேப் பண்ணி பார்க்கலாமா, நீ திடீர்னு ஒரு நாள் முழிச்சுக்காம வந்து பிளாட்ஃபார்மில் பிச்சைக்காரனாக இருந்த கரெக்டாக, உனக்கு பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை, உன் பேர் உன் வயசு கூட உனக்கு ஞாபகம் இல்லைல்ல அப்படின்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். உன் மண்டையில் ஏதாவது அடிபட்டிருக்கா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பானா. உடனே வேற லூயியும் ஆமாம் என் மண்டையில் பாருங்களா லைட்டாக வீங்கி இருக்குது பின்னாடி அப்படின்ட்டு வேற காமிச்சிக்கிட்டு இருப்பான். டே இங்கே தான்டா மிடில் ஆஃப் கேட்டால் இருக்குது, அங்கே அடிபட்டவனுக்கு பழசெல்லாம் மறந்துடும் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்ட்டு வேற கேட்பானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி அதை விடு, உன் மூஞ்சை கொஞ்சம் கிட்ட காட்டு, உன்னை பார்த்து நான் யார் நீன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மூஞ்சை வேற திருப்பி பார்த்துக்கிட்டு இருப்பான். டே உன் மூஞ்சில் வேற இந்த பக்கம் ஹார்லிக்ஸு இந்த பக்கம் பூஸ்டெல்லாம் தொங்குது, உன்னை பார்த்தா பேய் எடுத்த பையன் மாதிரி இருக்காடா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஓஹோ நீங்கள் ஜோசியக்காரரா அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் ஜோசியக்காரலாம் இல்லை, நான் ஒரு ஜாப் சீக்கர், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஓஹோ அப்படியா, அப்படின்னா என்ன அப்படின்ட்டு வேற இவனை திருப்பி கேட்பானா. கேள்வி கேட்காத, ஆல்ரெடி இங்கே சூப்பு நிறைய இருக்குது, அன்லிமிட்டட் தான், கையில் காசு இருக்குல்ல, எவ்வளோ வேணுமோ இப்போயே சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் நம்ம போக்ஸில் தான் காட்டுவாங்க. அவளையும் வேற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சாவும் வேற பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருப்பாரு. உடம்புல கொஞ்சம் கூட சத்து இல்லையா, ஏன் ஒழுங்காக சாப்பிட்றியே இல்லையா நீ அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து நம்ம சீனியர் வேற வந்துருவாங்க. ஆமாம் இவகிட்ட காசே கிடையாது, எப்படி விஐபி ரூமில் தங்குறா அப்படின்னு சொல்லிட்டு வேற எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே வேற சாவும் வெளில வந்துருவாரு. ஆமாம் யார் நீங்கள், நீங்கள் என்ன இவ அம்மாவா அப்படின்லாம் வேற கேட்பாரு. எது அம்மாவா, விட்டா பாட்டின்னு கூட சொல்வீங்க போல், அதெல்லாம் இல்லை, அவள் திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அவளுக்கும் எனக்கு அவ்வளோவா பழக்கமே இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பாங்க. சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்ட்டு வேற சாவும் கூப்பிட்டு போயிடுவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் அவ்வளோ ரிலேட்டிவ்லாம் கிடையாது, நைஸாக ஒரு டாக்டர் பில்லெல்லாம் என் தள்ள கட்டிடாதீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, பில்லெல்லாம் நானே செட்டில் பண்ணிட்டேன். ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் அவன் நம்ம கோல் லைனில் ஜாயின் பண்ணி 1 மாதம் ஆக போதாமே அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஆமாம் 1 மாதம் ஆக போகுது, நாளைக்கு தான் அவளுக்கு சம்மண நாள் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இருந்தாலும் அவள் ரொம்ப கஷ்டப்படுறா தெரியுமா, அவள் எவ்வளோ திரும்ப கடுமையாக உழைப்பா, இருந்தாலும் அவள் நல்ல மனசுக்கு எதுவுமே நல்லதாகவே நடக்க மாட்டுது. பாவம் அவளே இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கா, வந்த உடனே வேற எவனோ ஒருத்தன் காட்டு ஜெயசாங்க அவங்ககிட்ட திருடிட்டு காசே கொடுக்காம வேற ஏமாற்றிருக்கான், ஃபோன் கூட எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக வேறு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அவனுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்ட்டு வேற இவரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். ஆமாம் நீங்கள் எதுக்கு அந்த திருடனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இல்லை அவனுக்கு என்ன ஒரு பேட் சுச்சுவேஷனோ அப்படின்ட்டு வேற இவரும் சமாளிச்சு
கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் போக்ஷில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாராம். உடனே போக்ஷிலும் கண்ணை திறந்துருவா. கண்ணை திறந்துட்டு ஏய் திருடா நீ இங்கே தான் இருக்கியா, மரியாதையாக என் காசை கூடு அப்படின்ற வரை கத்த ஆரம்பிச்சிருப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு என்னாச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற வரை கேட்டுக்கிட்டு இருப்பா. நீயா மயக்கப்பட்டு விழுந்துட்டேன், நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். எது மயக்கப்பட்டு விழுந்துட்டேனா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நீங்கள் தான் என்னை அடித்து கீழே தள்ளினீங்க, அதனால தான் நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன் அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பா. ஆரம்பிச்சிட்டியா, நீ ஒழுங்காக சாப்பிட்டதுனால தான் மயக்கடிச்சு கீழே விழுந்த, நான் தான் உன்னை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்தேன். அதேமாரி நீ எனக்கு 1000 ருபீஸ் காட்டு சேசாங்க வித்தல, மார்க்கெட் ரேட் படி பேலன்ஸ் 4000 இருந்தால் வச்சுக்கோ அப்படின்ட்டு வர கொடுப்பாரு. பிஸ்னஸ்னால் காசு விஷயத்தில் முன்ன பின்ன ஆக தான் ஆகும், அதுக்காக நீ என்னை திருடன் சொல்வியா, இதுக்கப்புறம் நீ என்னை திருடன்லாம் சொல்லக்கூடாது, நான் உன்னை காப்பாற்ற வந்தவன், இதுக்கப்புறம் நீ மைண்டில் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு வர சொல்வார். இதுக்கப்புறம் நீங்கள் என்னை காப்பாற்ற வந்தவனே நான் சொல்கிறேன் அப்படின்னு வர க்யூட்டாக தலையாடிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே ஓகே, இதுக்கப்புறம் நீ க்ளீனிங் டீம்லலாம் இருக்க வேணாம், என்னோட பிளானிங் டீமில் நீ ஜாயின் பண்ணிவிடு அப்படின்ட்டு வர சொல்வார். பிளானிங் டீமா, சரி ஓகே அப்படின்ட்டு வர ஆர்வக்கொள்ளாரில் தலையாடிட்டு வரான். இருந்தாலும் எனக்கு அதில் என்ன வேலை பார்க்கணுன்னே தெரியாதே அப்படின்னு வர கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. நான் உன்னை காப்பாற்ற வந்தேனே, நான் சொல்கிறத மட்டும் செய், வீக்கெண்டில் நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா ஃபஸ்ட்டு சாப்பிடு, மண்டேலேருந்து என் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வர அவரும் கிளம்பிடுவார். இந்த பக்கம் லூயி வேறு போக்ஷில் எங்கே ஆளே காணும், எனக்கு வேறு பசிக்குதுன்னு வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். போக்ஷில் வேறு வீட்டுக்கு வந்துடுவாங்களா, டேய் லூயி இங்கே பாரு எனக்கு காசு கிடச்சிடுச்சு, ஜெய்ஸ் அங்கே திருடிட்டு போனார்ல, இல்லை இல்லை என்னை காப்பாற்ற வந்தவர் பேலன்ஸ் காசை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு எடுத்து காட்டுவா. $4000 பார்த்தோன்னே அவனும் வேறு பயங்கர ஷாக் ஆகிடும். சரி நான் அந்த திருடன் உனக்கு பிடிச்சி கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அட பாவி உன் மெமரி நீ ரீகால் பண்ண அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு வர சொல்வான். நீ கவலைப்படாத போக்ஷில், நான் உன் தம்பி போக் நம்ம கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் வேறு க்யூட்டாக பேசிக்கிட்டு இருப்பான், இவளுக்கும் வேறு ரொம்ப பிடிச்சிரும். சரி ஓகேடா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அவனை வர கையில் இருக்க பேக்கெல்லாம் மோந்து பார்த்துட்டு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு வர சொல்லுவான். இதுவா அன்னைக்கு உனக்கு தான் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே பிடிங்கிட்டு போயிட்டு பயங்கரமாக வேறு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். ஏன்டா வெளியே உட்காந்து சாப்பிட்ற, வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு வர கூப்பிடுவா. ஏய் வீட்டுக்குள்ளே பூச்சி இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவான். வா நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உள்ளே கூப்பிட்டு போவாலாம். அந்த பூச்சியை பார்த்தவொடனே குழந்த மாதிரி வேற கதறி அழ ஆரம்பிச்சிருவான். எங்கடா அப்படின்ட்டு வர கேட்பாலாம். அது ஒரு பேர் செவுத்து மேலே எவ்வளோ கால் பேர் அதுக்கு அப்படின்ட்டு வர கதறிக்கிட்டு இருப்பான். அட இந்த பூச்சி கடை இவ்வளோ பில்டப் பண்ண இது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கைதியை வேற பிடிச்சி அப்படியே வெளில தூக்கி போட்டுருவா. அது பேர் பூச்சி போயிடுச்சு இப்போ பயப்படாத அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்றின உடனே நம்ம லூயிக்கு வேற இவ அப்படியே தேவதை மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவா. அப்போ தான் இவனுக்கு பழைய வேற லைட்டாக அப்படியே ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் டைம் வேறு நம்ம போக்ஷியில் இவன் டிவியில் தானே பார்த்துருப்பான். ஆமாம் இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்குமா அப்படின்ட்டு வேற கேட்பான். ஏன்டா ஹனி கேக் சாப்பிட்டோன்னே உனக்கு என்ன மண்டையை குழம்பிடுச்சு, ஏன் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, டைம் ஆகிடுச்சு வா நம்ம தூங்கலாம், நாளைக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் லூயியோட பாட்டியும் லூயி இறந்துட்டான்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸில் வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. எதுவுமே வேற சாப்பிட மாட்டாங்களா. அவங்க அசிஸ்டன்ட் யோவும் மேம் ப்ளீஸ் சாப்பிடுங்க அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த கிம்முக்கு வேற ஒரு மாதிரி ஆகிடும். மேம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, வேணா உங்கள் பேரனோட ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரட்டுமா, அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை நீங்களே சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து டேபிள் ஃபுல்லாக வேறு அடுக்கி வச்சிருவாரு. இவர் பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்த்தோன்னே யோக்கு வேறு பயங்கர வயிற்றுச்சலாக போயிடும். நீ வேணா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வேறு இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆமாம் உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என் இடத்துக்கு வர ஆசைப்படுறியா என்ன, ஒழுங்கு மரியாதையாக கம்முன்னு இருக்க அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவரும் இன்னசென்ட்டாக கேட்டுட்டு இருப்பாராம். இது தப்பாக பண்ணிட்டேவா, இதுக்கப்புறம் சாவோட டேபிளுக்கு நீ வந்த உன் வாயை உடச்சி அப்படியே கையில் கொடுத்துருவேன், உன்னோட லிமிட் என்னவோ அதோட நீ நிறுத்திக்கோ அப்படின்னு வேற மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போக்ஷனும் லூயை வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். லூயி வேற வாயெல்லாம் வேற எழுப்பிக்கிட்டு இருப்பான். ஏன்டா நீ என்ன குழந்தைய வாயெல்லாம் எழுப்பிக்கிட்டு இருப்பாரு, காட்டு நான் தொடச்சி விட்றேன்னு சொல்லிட்டு போக்ஷில் வேற தொடச்சி விட்டுட்டு இருப்பா. சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம ஷாப்பிங் வேற போகணும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். என்னது ஷாப்பிங்கா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் இருக்கிறதெல்லாம் வேற அப்படியே மேலே துப்பிடுவான். இவங்க 2 பேரும் வேற ஷாப்பிங் போயிடுவாங்களாம். நம்ம லூயிக்கு தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும்ல, ஸோ இவனை வேற பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸாக வேற காமிச்சிக்கிட்டு இருப்பான். அவங்களும் போய் ஒன்று ஒன்றா வேற பார்த்து எடுத்துக்கிட்டு இருப்பா. அங்கே பேர் பெட்ஷீட், நம்மளுக்கு பெட்ஷீட் வேணும்ல அதையும் எடு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவனை வேற எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வேற சூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பானா. இவளுக்கு வேற செம்ம ஷாக்காக போயிடும். டேய் நீ என்னடா இவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் சூஸ் பண்ணுற, எப்படி உனக்கு இந்த டேலண்ட் வந்தது அப்படின்ட்டு வேற கேட்டுக்கிட்டு இருப்பா. நான் வேணா உண்மையை சொல்லட்டுமா, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வேற இவனும் சொல்லுவான். அதை கேட்டவொடனே இவளுக்கும் வேற பயங்கர ஷாக்காக போயிடும். அட பாவி உண்மையாகவே உனக்கு நெட்டு கலந்துடுச்சா, நான் மரியாதையே வாயை மூட்டிட்டு சாப்பிடு அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. உடனே நம்ம லூயியும் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நான் ரொம்ப நாளாக இந்த ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கேன் போக்ஷில் ப்ளீஸ் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரியா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். ஆமாம் உன் தம்பிக்கு எங்கே இந்த ட்ரெஸ்ஸு கிடச்சிது அப்படின்ட்டு வேற கேட்பான். என்னது கிடச்சிதான், நான் தான் $20 கொடுத்து என் தம்பிக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். என்னது $20? கோல்ட் லைனில் வெறும் 100 எடிஷன் தான் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் அது லிமிடெட் எடிஷன், எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா, $10,000 அப்படின்ட்டு வேற இவனை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் சொல்கிறது எதுவுமே வேற இவளுக்கு புரியவே புரியாது. ஏன்டா புரியாத மாதிரியே பேசுகிற, புரிஞ்ச மாதிரி தான் கொஞ்சம் பேச அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. ஏன் உனக்கு எதுவுமே தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவானா. உடனே போக்ஷலுக்கு வேற செம கடுப்பாக போயிடும்ப்பா. யார் சொல்கிறா பாரு அவ, உன்னோட பேர் என்ன நீ யாருன்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்காது, நீ எல்லாம் என்ன கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற நான் ஷாப்பிங் கூப்பிட்டு போயிடுவா. அங்கே போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் வேற எடுத்து எடுத்து
போட்டு இது எப்படி இருக்குது, இது நல்லா இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். சரிடா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளை வேற வாங்கி கொடுத்துருவா. நெக்ஸ்ட் இவ போய் சூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளாம். இவனும் போட்டு போட்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பா. ஏய் எல்லாமே உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். கடைசியாக ஒரு ட்ரெஸ்ஸில் வருவானா, செம்ம அழகாக வேற இருப்பா. இதில் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் வேற வாங்கிட்டு வேற வந்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டோம், ஆனால் மெயினான ஒரு விஷயத்த வேற வாங்கலடா, அரிசியே வாங்கலை அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே லூயியும் ஆல்ரெடி நம்ம கை ஃபுல்லாக இருக்குது, பேசாமல் நீ ஒரு ஃபோன் வாங்கிட, நம்ம வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஃபோன்லலாம் ஆர்டர் பண்ணால் வருமா, ஏன் வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷிலும் வேற கத்த ஆரம்பிச்சிருவா. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஏன் உனக்கு எதுவுமே தெரில, சுற்றி பார் எல்லாருமே ஃபோனும் கையுமா தான் இருக்காங்க. ஃபோனில் நீ டிவி பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ தயவுசெய்து நம்ம ஒரு ஃபோன் வாங்கலாமா அப்படின்ட்டு வேற கேட்பான். அப்போ தான் இவளுக்கே வேற ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா இவன் தம்பி போக்னாம் இருக்கான்ல, ஸோ அவனை வேற ஸ்கூலில் எல்லாருமே ஃபோன் வச்சுருக்காங்க, என்கிட்ட மட்டும்தான் இல்லை, ப்ளீஸ் எனக்கு வாங்கி கொடு அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பான். உடனே போக்ஷிலும் நீ அப்படியே என் தம்பி போக்னாம் மாதிரியே பேசுகிற அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாலாம். ஏய் போக்னாம்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது, ஃபோன் இருந்தனா நீ அவனை ஈஸியாக ட்ராக் பண்ணலாம் அப்படின்ட்டு வேற லூயியும் சொல்லுவான். இது ஃபோன் இருந்தால் ட்ராக் பண்ணலாமா, அப்போவா ஃபஸ்ட்டு நம்ம போய் ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷோரூமுக்கு வேற கூப்பிட்டு போயிடுவா. 2 ஃபோன் வேற வாங்கிடுவாங்களாம். லூயிக்கெல்லாம் செம்ம ஹாப்பியாக போயிடும். என்கிட்ட ஃபோன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி வளைச்சி வேற ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேற வீட்டுக்கும் வந்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவனுக்கு வேற பயங்கரமாக கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏய் இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ வெயிட்லாம் தூக்குனதே இல்லை, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, மூச்சே விட முடியல அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பான். டேய் இவ்வளோ சாப்பிட்ற, உன்னால் தூக்க முடியாதா அப்படின்ட்டு வேற இவ்வளோ திட்டிக்கிட்டே இருப்பான். உடனே அந்த நெய்பரும் வந்துட்டு போக்ஷில் நான் தான் ஜோ எப்படி இருக்க அப்படின்ட்டு வேற பேசிக்கிட்டு இருப்பான். போக்ஷிலுக்கு தான் இவன் யாருன்னே தெரியாதுல. உடனே லூயியும் இவன் கீழ் வீட்டில் தான் இருக்கான், நம்ம நெய்பர் தான் அப்படின்ட்டு வேற இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ நான் நினச்சதை விட ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர ஜோவும் வலிஞ்சிக்கிட்டே இருப்பான். உடனே நம்ம லூயியும் நான் தான் சொன்னேன்ல இவர் பயங்கர டேலண்டட் தெரியுமா, பார்த்தோன்னே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவார், இவர் கூட ஏதோ ஒன்று சொன்னாரே ஜாப் சீக்குன்னு, பாஸ் என்னது இது அப்படின்ட்டு வேற கேட்பான். இவன் சும்மா வளரிட்டு இருக்கான், நீ எதுவும் நம்பாத, நான் ஜாப் சீக்கர் அவ்வளோதான் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஓஹோ நீங்கள் வேலை தேடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற போக்ஷெல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பா. உடனே ஜோவன் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஷாப்பிங்லாம் எப்படி போச்சு முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லை கையெல்லாம் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கு, ஆனால் தான் பாதிலே வந்துட்டோம் அப்படின்ட்டு வேற போக்ஷெல்லாம் சொல்லுவாள். நெய்பர் நான் எதுக்கு இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாப்பிங்க்கு திருப்பி கூப்பிட்டு போயிடுவான். கூப்பிட்டு போயிட்டு ஒரு லிஸ்ட்டை வேற அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்துருவான். இந்த அட்ரஸில் நீங்கள் டெலிவர் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷிலும் லூயும் வேற அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபோன் வாங்கின சந்தோஷத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற போக்ஷிலும் ஓடி வந்துருவா. டிடெக்டிவ் இங்கே பார்த்தீங்களா நான் ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வேற காட்டுவா. பரவாயில்லையே சம்பளம் வாங்கிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நான் சம்பளமாக வாங்கிட்டேன், என் ஜெயசாங்க வித்த $4000 வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. பரவாயில்ல உனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சு போல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், ஃபோன் இருந்தால் ஒருத்தவங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாமாமே, இப்போ தான் கேள்விப்பட்டேன், என் தம்பியோட லொக்கேஷன் எப்படியாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. கரெக்டு தான், ஒருத்தவங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாம், ஆனால் அவங்க நம்பர் நம்மளுக்கு வேணுமே, உன் தம்பியோட நம்பர் தான் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு வேற சொல்லுவார். உன் நம்பர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற டிசப்பாயிண்ட் ஆகிடுவா. போக்ஷில் வேற வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம் வேற எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. ஹால் ஒன்று தானே இருக்கும், அதை கர்டன் போட்டு 2 வேற டிவைட் பண்ணிவிடுவா. அப்போன்னு பார்த்து ஜோவும் உள்ளே வந்துடுவான். பார்த்துட்டு பயங்கரமாக வேற ஷாக் ஆகிடுவான். இந்த ஹாலி வேற ரொம்ப அழகாக மாற்றிட்டு, இந்த கர்ட்டன்லாம் பயங்கர சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம லூயி மட்டும் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். எதுக்கு இப்போ இவ 2 டிவைட் பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு இந்த கர்ட்டன்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வேற கதறி கதறி ஆட ஆரம்பிச்சிருவான். ஜோவும் கேஸ் ஸ்டவ்வில் சமைச்சிக்கிட்டு இருப்பானா, போக்ஷெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். என்னது இது ஆட்டோமேட்டிக்காக எரியுது, இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லையே, நானே கறி அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. எது இந்த கட்டையெல்லாம் போட்டு எரிப்பாங்களே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் வேற பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். இவன் வேற துணியெல்லாம் எடுத்து வச்சு வேற துவச்சிக்கிட்டு இருப்பாளாம். போக்ஷில் நீ எல்லா வேலையும் ரொம்ப நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜோவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே லூயும் அதை பார்த்துட்டு ஆமாம் இவன் நல்ல வேலைக்காரியாக வருவா அப்படின்னு வேற லூசு மாரி பேசிக்கிட்டு இருப்பான். அடப்பாவி உனக்கு வாய் கொழுப்பு அதிகம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் திட்ட ஆரம்பிச்சிருவான். துவச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்ம லூயோட ஜெட்டி வேற மாட்டிக்குமா, அதை வேற எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. என்னடா இந்த ஜெட்டியில் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, பின்னாடி ஏதோ பேர்லாம் கூட எழுதியிருக்கு பாரு இங்கிலீஷில் அப்படின்ட்டு வேற போக்ஷிலும் சொல்லுவா. அது ஏன் ஜெட்டி கூடு அப்படின்ட்டு வேற லூயும் பிடுங்கிப்பான். ஜோவும் அதை பார்த்துட்டு ஏய் இந்த ஜெட்டி அன்றைக்கமாக பிராண்டுன்னு நினைக்கிறேன், ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்ட்டு வேற ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். லூயும் வேற அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பிராண்ட்லலாம் ஜெட்டி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அது உன் பேராக இருக்குமோ அப்படின்ட்டு வேற போக்ஷிலும் கேட்பாலாம். உடனே ஜோவும் இவன் என்ன ஆர்மிலியாக இருந்தால் என்ன பேசுகிற நீ, ஆனால் ஒன்றுடா இந்த பேர் உனக்கு நல்லா சூட் ஆகும், உன் பேர் ஏன் லூயியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வேற கேட்பான். லூயியா என் பேரா, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வர இவனும் பயங்கர ஹாப்பியாக நின்றுக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் நம்ம மாரியை தான் கட்டுவாங்க. மாரிக்கும் வேற சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததுலேருந்து மனசே கேட்காது. உடனே உங்க அம்மா கிட்டேயும்மா லூயி வேற இறந்துட்டாலாம், அவனுக்கு யாராவது ட்வின் பிரதர் இருக்காங்களா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லையா மாமா ஒரே ஒரு பையன் தான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு யாரோ ஒரு ட்வின் பிரதர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஆஃபீஸில் அவனா மாதிரியே ஒரு பெக்கரை பார்த்தேன், எனக்கு அவனை பார்த்ததுலேருந்தே ஒரு மாறி இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்வா. உடனே வேற பேக்குக்கு தூக்கி வாரி போட்டுருவான். ஆஹா நம்மளும் ஒருத்தனை பார்த்துமே, அப்போ இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி வேற பயங்கர டென்ஷனில் உட்காந்துட்டு இருப்பாரு. இவர் டென்ஷனுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் காட்டுவாங்க. லூயி சியோலுக்கு வந்தப்போ இவர் தான் போய் ரிசீவே வேற பண்ணியிருப்பாரு. உடனே வேற எனக்கு ஒரு
வேலை வந்துருச்சு. ஸோ லூயி நீ மட்டும் கார் எடுத்துகிட்டு போறியா, நான் அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லியிருப்பாரு. நான் பார்த்துக்கிறேன் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற காரில் தனியாக கிளம்பிடுவான். உடனே இவர் என்ன பண்ணுவார், யாருக்கோ கால் பண்ணி வேற பட்டுன்னு போட்டு கொடுத்துருவாரு. அப்போ தான் லூயி வந்த காரும் வேற ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அவனை வேற ரத்த வெள்ளத்தில் வேற இருந்திருப்பான். இவரும் வீட்டுக்கு வந்துட்டு லூயி இறந்துட்டான்னு சொல்லிட்டு வேற நிம்மதியாக இருப்பார். சேர்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஸ்கெட்சை வேற போட்டிருப்பாரு போல். இங்கே கட் பண்ணால் லூயியே தான் கட்டுவாங்க. லூயியும் போக்ஸ்லாம் வேற ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஜோவும் வந்துருவான். இவனை வேற எல்லாமேட்டையும் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். லூயெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிடுவான். உங்கள் அம்மாலாம் சமைக்கவே மாட்டாங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். எப்போ பார்த்தாலும் இங்கே வந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பான். ஏமா தானே எப்பயாவது சமைப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பிஸியாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். உடனே போக்ஷலும் கைஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நாளையிலேருந்து நான் பிளானிங் டீமில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஆமாம் பிளானிங் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே ஜோவும் நீ ஹவுஸ் கீப்பிங்னு நினச்சா பிளானிங் டீம்னு சொல்கிற எப்படி அப்படின்ட்டு வேற கேட்பான். ஆமாண்டா என் டேரக்டர் தான் என்ன அவரோட டிபார்ட்மெண்ட்லேயே போட்டார், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே ஜோவும் இந்த கார்ப்பரேட்ஸ்லாம் பயங்கர மோசமானவங்க, ஒரு எம்ப்ளாயை வேலையை விட்டு தூக்கணும்னா டேரெக்டாக தூக்க மாட்டாங்க, அவங்கள வந்து வேலை தெரியாத வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டு தான் அவங்கள வேலையை விட்டு தூக்குவாங்க. ஏன்னா அப்போ தானே அந்த எம்ப்ளாயி எனக்கு வேலை தெரியல, என்னால் ப்ரெஷர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போவாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் டிபார்ட்மெண்ட்டே மாற்றுவாங்க. உங்களுக்கு இந்த கார்ப்பரேட்ஸை பற்றிலாம் தெரிய மாட்டுது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே லூயியும் இப்படி இல்லாமல் இந்த காலத்தில் பண்ணுவாங்க, ஆனால் இவ தான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாளே, இவ சமாளிச்சிருவா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே போக்ஷிலும் காட்டு ஜெய்சங்கு கூட ஒரு பேலன்ஸ் காசு கொடுத்துட்டாரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்கே பேர் அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே, நீ அவரை வந்து திருடன்னு சொல்லியிருக்க, அந்த வாயை அடைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த காசையும் உனக்கு திருப்பி கொடுத்துருக்காரு, உன்னை இப்போ பழி வாங்கணும்னு சொல்லிட்டா உன்னை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி வேற அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்தா உங்கள் அம்மாவும் வந்துருவாங்க. ஏன்டா கீழே சாப்பிட்டு வருவான்னு பார்த்தா இங்கே உட்காந்து வெளுத்துக்கிட்டு இருக்கியா, இரு நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவும் பையனும் உட்காந்து அவங்க சாப்பாடையும் வேற சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. லூயிக்கு வேற பயங்கர டென்ஷனாக போயிடும். இவங்க என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவளுக்கும் வெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சண்டை போட்டுட்டு இருப்பான். டேய் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பையனும் வேற வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. போக்ஷல் போய் சாஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மா வேற அவளை அனுப்பி விட்டுருவாங்க. அவளோட ஃபுட்டையும் சேர்த்து வேற அம்மாவும் பையனும் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. லூயிக்கு வேற பயங்கர டென்ஷன் ஆகிடும். எங்களோட சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் எங்களுக்கும் வெயிங்க அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே ஜோவோட அம்மா வேற பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா சாப்பாடில் கூட இப்படி கஞ்சத்தனம் பண்ணுறப்பா, நீ என்னை இன்சல்ட் பண்ணதில் எனக்கு சாப்பிடவே தோண மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேற ஏஞ்சிப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே காலிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.